ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, எங்களுக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறவரே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாள் கால வேளையிலே உம்முடைய திருச்சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்கவும், உம்மோடு ஐக்கியம் கொள்ளவும், உம்முடைய திருப்பந்தியில் பங்கு பெறவும் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்க தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே இந்த திருவிருந்து ஆராதனை வேளையிலும் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 3 பாமாலை 3 பாடவும். உன்னதம் ஆழம் எங்கேயும். கீதம் 3 பாமாலை 3 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வலும் தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், ஒரு பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இறுதி சிந்தனை சுத்தம் பண்ணிரல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். Parisu
நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனை நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடு மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உம்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அர்ப்பணியில் இவ்வுலகில் உம்மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய விடுதலை இரக்கத்தினால் பாவமறைகளை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவன் உள்ளவராய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளுடைய உண்மையாய் மனந்திருமறை யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியவன் அடைமடிக்கு அவரை தந்தருளி. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தமது மனம் திரும்பி தங்கள் சகோதரின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவிழ்ந்து விடுதலையாக்கி சகல நன்மையின் உறுதிப்படுத்தி நிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிற்குரிய சுருகி ஜெபம். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்த முதுகுமாரனை எங்களுக்கு மாதிரியாக தந்தீரேன். நாங்கள் ஆளுகிறவர்களாயிராமல் மந்தைக்கு மாதிரிகளாகவும் இழிவான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு தேவனுடைய மந்தையை மேய்க்கவும் நாங்கள் இவ்வுலகத்தின் அதிகாரத்தையோ மேன்மையையோ நாடாமல் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமுள்ள வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு மெய்யான தாழ்மையோடும் உண்மையோடும் உமக்கு ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்பவர் எழுதின முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். உங்களிலுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்பது. நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, இயேசு புறஜாதியருடைய அதிகாரிகள் அவர்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் என்பது. வானத்தையும் பூமியையும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 241 பாமாலை 186 பாடுவோம். ஆத்துமாவே உன்னை ஜோடி. கீதம் 241 பாமாலை 186 பாடுவோம்.
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமணம் கல்லடிக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் ஆராதிக்கு முன் வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவ கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இன்னும் இன்னும் சதா காலங்களில் இருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் தந்த நல்ல தருணங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த வாய்ப்பை நமக்கு ஒவ்வொரு வாரமும் தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு கூட சாதை அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற இந்த உன்னதமான ஊழியங்கள், விசேஷமாக இந்த தொலைக்காட்சி ஊழியங்கள், இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களில், குடும்ப ஜெபங்களிலே சாதை அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்காக பல வகையில் பிரயாசப்படுகிறவங்க எல்லாருக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஊழியங்களை மிகுந்த ஜெபத்தோடு அதிக பிரயாசத்தோடு உங்களுக்காக ஒவ்வொரு வாரம் வழங்கி கொண்டு வருகிறோம். இதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. ஆராதனை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஆலயங்கள் இல்லாத கிராமங்கள் இருக்கின்ற பிள்ளைகள், அநேக கிறிஸ்து அல்லாத சகோதர சகோதரிகள் ஆலயத்துக்கு அவங்க போக முடியாது, குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள், தடைகள். அவர்கள் இந்த ஆராதனையை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் என்னோடு கூட தொலைபேசியிலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, வயோதிப நிலைமை அருமையான பெற்றோர்கள் ஆலயத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு இந்த ஆராதனை மிகவும் ஆசீர்வாதமாக இருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே நீங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கையானது இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்பது அந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆகவே இந்த ஊழியத்தை நீங்கள் ஆதரிக்கும்படியாக, இந்த ஊழியங்களை தாங்க முன் வரும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் 1000 பெற்றுக்கொள்வீர்கள் என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நீங்கள் எங்களோடு கூட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப் மூலமாக எங்களோடு கூட நீங்கள் செய்திகளை அனுப்பலாம். நிச்சயமாக நாங்கள் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். நிச்சயமாக கர்த்தருடைய பலனை உங்களுக்கு தருவார் என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேலைக்காக நமக்கு உதவி செய்கின்ற தருமபுரியை சார்ந்த அருமையான தகப்பனார் திரு ஈடி சுகுணா குணபாண்டியன் ஐயா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அருமையான அம்மா மேரி கமலபாய் அம்மா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நம்முடைய ஊழியங்கள் அதிகமாக நேசிக்கின்ற ஒரு அருமையான வயதான பெற்றோர்கள், கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் தேவனுக்கு கொடுத்த அருமையான 2 பிள்ளைகள், மருமக்கமார்கள், பேரப்பிள்ளைகள், கொள்ளு பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று கர்த்தர் கொடுத்த இந்த வாக்கை போல அருமையான தகப்பனாருக்கும் அருமையான அம்மாவுக்கும் ஆண்டவர் நல்ல ஒரு கிருபை, அவருடைய செட்டைகளின் கீழ் இருக்கின்ற அந்த ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தேவன் கொடுத்து, என் முதிர் வயதிலும் நீங்கள் கனி கொடுப்பாய், பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாய் என்ற வார்த்தையின்படி அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை, ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் அவர் கொடுத்து வழிநடத்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களை பல வகைகளை உதவி செய்கிறவங்க எல்லாருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். ஜெபிக்கிறவங்க எல்லாருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே கடந்த வாரங்களிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். என்னுடைய சேகரத்திலே ஒரு கிளை சபை, சின்ன ஒரு சபை, மணிமுத்தாறு. அது மிகவும் கஷ்டப்பட்ட மக்கள், அரசு வேலை பார்க்கிறவர்கள் அங்கு யாரும் கிடையாது. சாதாரண கூலி வேலை செய்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு பழுதாய் போன ஓட்டுக்குறை, அது ஒரு சின்ன ஒரு ஆலயம். அந்த ஜனங்கள் வழிபடுவதற்கு அங்கு முடியாத ஒரு சூழ்நிலை. மழை காலங்களிலும் உள்ளே போகவே முடியாது. ஆகவே அந்த ஆலயத்தை நாங்கள் மீண்டும் எடுத்து கட்டும்படியாக பிரயாசப்படுகிறோம். இருந்தால் அங்கு காட்டு விலங்குகள் அதிகமாக வந்து அது
ஓட்டுக்குறையாக இருக்கிறபடினால் அதை உடைத்து போட்டு விடுகிறது. மேலும் இந்த ஆலயம் முற்றுமை பழுதடைந்து விட்டது. ஆக நாங்கள் மீண்டும் அதை புதுப்பித்து கட்டும்படியாக ஜெபத்தோடு பிரயாசப்படுகிறோம். கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் எங்கள் மனமு வந்து தாங்க முன் வரும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை சிலர் உதவி செய்திருக்கிறீங்க, அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னார், நீங்கள் இந்த ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் அதனுடைய பலனை உங்களுக்கு தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுது இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்கிற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமையவும், உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கவும், அதனுடைய உன்னதமான ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். விருத்த சேதனம் உள்ள இருதயத்தையும் செவிகளையும் எங்களுக்கு தாரும். எங்களை தாழ்த்தும் அது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் அர்ப்பணிப்புள்ள ஆசாரியத்துவம். இந்த ஆசாரியத்துவம் ஊழியமானது மிகவும் அர்ப்பணிப்போடு கூட செய்ய வேண்டும் என்று வேதத்தில் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த ஆசாரியத்துவ ஊழியம் என்பது ஒரு உன்னதமான ஒரு ஊழியம், கனமான ஊழியம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த ஊழியத்தை தேவன் அந்த அளவிற்கு மேன்மைப்படுத்தியிருக்கின்றார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 3 ஊழியங்களை இங்கு மிக மிக முக்கியமான ஒரு ஊழியங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியமானது ஆசாரியத்துவ ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், அது மாத்திரமல்ல ராஜாக்கள். இந்த 3 பேரையும் ஆண்டவர் பிரத்யேக விதமாக அபிஷேகம் பண்ணுகின்றார். ஆண்டவர் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகின்றார் தம்முடைய பணியை செய்யும்படியாக. ஆண்டவருடைய பணிக்கென்று இந்த 3 பேர் நியமிக்கப்படுகிறார்கள்: ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள். இதில் இன்றைக்கு இந்த ஆசாரித்துவ ஊழியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஆசாரித்துவ ஊழியம் மிகவும் கனமானது, மேன்மையானது, உன்னதமானது. ஏனென்று நீங்கள் பார்க்கும் பொழுது, வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகத்தில் இங்கே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது: உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் நதி தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவா மூலமாக ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கப்படுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உடன்படிக்கை பெட்டி சுமக்கின்ற ஆசாரியர் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, யோர்தான் நதியில் போய் முதல்ல கால் வைக்கணுமா. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் 13ஆம் வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டி சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். 15ஆம் வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரைபுரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது என்று வசனம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆசாரியர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. யோசுவா தான் மோசேக்கு அப்புறமாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறான். அப்போ இந்த யோசுவா மூலமாகவே கர்த்தர் இந்த காரியங்களை செய்திருக்கலாம். யோசுவா சூரியனையும் சந்திரனையும் அப்படியே நிறுத்தி வைத்தவன். அவ்வளவு பெரிய ஒரு கிருபையை, அற்புதங்களை செய்கிற சக்தியை கொடுத்திருந்தாலும் கூட, இது ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு தடையாய் இருந்த இந்த யோர்தானை 2ஆய் பிரிப்பதற்கு தேவன் யாரை பயன்படுத்தினார் என்று சொன்னால், ஆசாரியர்களை.
நீ போய் ஆசாரிட்டு போய் சொல்லு, கால் பட்ட உடனே அது அப்படி நின்று போகும். இது ஆசாரியர்களை தேவன் ஒரு கனமான ஊழியத்திற்கு என்று தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக மோசே மூலமாக ஆண்டவர் சொல்றாரு. எண்ணாகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை பாருங்க. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு தெரிந்து கொண்ட பாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரால் பிரத்யேகமாக அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட லேவி கோத்திரம் அந்த ஆசாரித்துவ ஊழியத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கட்டளை கொடுக்கிறார். நீ ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆசாரித்துவ ஊழியத்தை மிகவும் அற்பமாய் எண்ணிவிடக்கூடாது. இதை செய்கிறவர்கள் அற்பமாய் செய்துவிடக்கூடாது. அர்ப்பணிப்போடு கூட செய்ய வேண்டும் என்று தேவன் என்ன செய்தார்னா எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படி செய்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமாக இருக்கிறது அப்படி என்று சொன்னால், ஐயா நீங்கள் நினைக்கலாம், இது நீங்கள் மாத்திரம்தானே இந்த ஊழியத்தை செய்யணும் அர்ப்பணிப்போட, எங்களுக்கு இதில் பங்கில்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இங்கே நான் பார்க்கும் பொழுது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். யோவான் மூலமாக இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நமது இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால நம்ம எல்லாரும் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறபடினால் அவர் என்ன செய்தார்னா, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறாராம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக பரிசுத்த ஜாதியாக மாற்றியிருக்கின்றார். அந்த புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் ஆசாரியர்கள் தான், எல்லாரும் ராஜாக்கள் தான், எல்லாரும் அவருடைய பரிசுத்த ஜாதி. ஆக இது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் என்னை போர் இருக்கின்ற போதகர்கள் மாத்திரம்தான் ஆசாரியர்கள். சபையை மேய்க்கின்ற இந்த மேய்ப்பர்கள் தான் ஆசாரியர்கள், நம்மெல்லாம் விசுவாசிகள் என்றல்ல. எல்லாரையும் இது உன்னதமான மேன்மையான கனமான ஒரு அழைப்பை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல தகப்பனை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த ஆசாரித்துவ ஊழியத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறபடினால நாம் எப்படி செய்யணும், நாம் எந்த அளவிற்கு நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும், தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ஆசாரித்துவ ஊழியத்தினுடைய உக்கிரானத்துவம் என்ன, இது எப்படி செய்யணும், எப்படி நாம் எதற்கு நம்ம அர்ப்பணிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணாகும் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே 46ஆம் வசனம் சொல்லுகிறது. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றார். இந்த ஆரோனுடைய வேலை என்ன, ஆசாரியனுடைய வேலை என்று என்ன சொன்ன பார்க்கும் பொழுது, இங்கு ஜனங்கள் தவறுகளை செய்துவிட்டார்கள். நீங்கள் முதல்ல இருந்து வாசித்து பார்க்கும் பொழுது இந்த கோராகு கூட்டத்தை குறித்து இங்கு வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. நீங்கள் 1ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன்
ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தாத்தான், அபிராம் கூட்டத்தார், கோராக எல்லாரும் ஒரு 250 பேரை கூட்டிட்டு வந்து இந்த மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கொடுக்கிறார்கள். நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், ஆண்டவர் யான்ட்டு தான் இருக்காரு, எங்கிட்ட இல்லையோ என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஏராளமான காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். இந்த மோசே மிகுந்த வேதனைப்பட்டார். ஆண்டவரே, இது ஜனங்களுக்காக நான் எவ்வளவு பிரயாசப்பட்டேன், எவ்வளவு தியாகம் பண்ணினேன், ஒன்றையுமே புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த ஜனங்களை விட்டு முதல்ல விலகி போ, எனக்கு இவர்கள் மீது கோபம் மூடுகிறது, இவர்களை அழிக்கப் போகிறேன்னு சொல்லி இங்கு ஆண்டவர் மிகுந்த வேதனையோடு விசனத்தோடு கூட மோசையோடு கூட சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வேளையில் மோசே இது ஜனங்களுடைய தவறுகளுக்காக, தப்பிதங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் பரிந்து பேசுகிறத வேதத்தில் பார்க்கிறோம். கடைசி இந்த கோராகுடைய கூட்டத்தை, அவனுடைய குடும்பத்தை எவ்வாறு அழித்தார், பூமி வாயை பிளந்து அவர்கள் விழுங்கி போட்டது என்பதாக இங்கு வேதத்தில் இங்கு 30ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இதை பார்த்த உடனே மீண்டும் இவர்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி வருகிறதை பார்க்கிறோம். உடனே ஆண்டவரால் இவர்கள் செய்கிற காரியத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஜனங்களுக்குள்ளாக வாதை புறப்பட்டு விட்டது. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்று சொல்லப்பட்டது. ஒரு பெரிய வாதை ஜனங்களுக்கு வர ஆரம்பித்து, இதை பார்த்த உடனே மோசே சொல்லுகிற ஆரோனை பார்த்து, அவன் என்ன செய்திருக்கணும், இவங்க எல்லாம் நமக்கு விரோதமாக முறுமுறுக்கின்றார்கள், எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்க மாட்டாங்க, ஆகவே இவங்க அழிந்தால் பரவாயில்லன்னு சொல்லி சும்மா இருந்திருப்பா அப்படின்னாச்சுன்னா அன்னைக்கு அந்த சிவஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அந்த மோசே என்ன சொன்னோம், ஆரோனை பார்த்தேன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான், அந்த ஜனங்களுடைய ஜனங்களுக்கு நேர வருகிற வாதை நிறுத்தப்படுவதற்கு ஆரோனாகி நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார், பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை இந்த தூப கலசத்தில் நீ போட்டு ஜனங்களுக்காக நீ பாவ நிவர்த்தி செய். அப்போ ஒரு வாதை ஜனங்களுக்குள்ளாக கடந்து வரும்பொழுது, தேவ கோப ஜனங்களுக்குள்ளாக கடந்து வரும்போது தடுத்து நிறுத்துகின்ற வேலை, திறப்பில் இருக்கிற வேலை யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் ஆசாரியனுக்கு. ஆசாரியர் ஊழியம் திறப்பில் நிற்கும்படியாக அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். அந்த 48ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஜனங்களுக்குள்ளாய் வருகின்ற இந்த தேவ கோபத்திலிருந்து அவர்களை ஆண்டவர் காப்பாற்றுவதற்கு, அந்த தேவ கோபத்திலிருந்து அவர் தடுத்து நிறுத்துவதற்கு கர்த்தர் யாருடைய கரத்தில் இந்த உக்கராத்துவ கொடுத்திருக்கன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரியனுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் ஆசாரியத்துவ ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். நம்முடைய தேசத்தில் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, பாவத்தை பச்சை தண்ணீர் போல் பருகி கொண்டிருக்கிறாங்க. விபச்சாரமும் வேசித்தனமும் குடியும் வெறியும் கொலையும் தேசத்திலே பெருகி போய்விட்டது. குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்படுகிறது. தேவன் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். தேவ கோபம் சீக்கிரத்தில் வெளிப்பட போகிறது. அதற்கு முன்பாக இந்த ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காக அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, திறப்பில் இருக்கும்படியாக தேவன் எங்களையும் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கின்றார். இந்த கடைசி காலங்களில் நாம் நம்ம சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்காக, நம்முடைய தேசத்தின் மக்களுக்காக நாம் திறப்பில் நின்று கொண்டிருக்கின்றோமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு 22ஆம் அதிகாரத்தில் வேதமிக அழகாக சொல்லுகிற 30ஆம் வசனத்தில், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவர் திறப்பில் நிற்கும்படியாக நம்மை தேடி வருகிறார். யாராவது ஒருத்தர் நிற்பானா? ஒருத்தி நிற்க மாட்டாளா? வேதனையோடு ஆண்டவருடைய உள்ளம் கதறி கொண்டிருக்கிறது. ஒருத்தரையுமே காணலை. இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, என் தேசத்தின் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக,
ஜனங்கள் செய்கிற பாவத்து நிமித்தமாக தேவ கோபம் வெளிப்பட்டு இருக்கிறது. அதிலிருந்து இந்த ஜனங்கள் காக்கப்பட வேண்டும். எத்தனை இயற்கையின் பேரிடர்கள், எத்தனை அழிவுகள் உலகமெங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜனங்களுடைய அக்கிரமத்து நிமித்தம், பாவத்து நிமித்தம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை திறப்பில் நிற்கும்படியாக நம்மை அழைக்கின்றார். நாம் அதற்கு அர்ப்பணித்திருக்கின்றோமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 106 சங்கீதம் 23 சொல்லுகிறது, அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பில் நின்றான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிறதாக வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 12 அதிகாரம் 23 சொல்லுகிறது, சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகின்றான், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். இது ஜனங்கள் பெரிய தவறு செய்து விட்டார்கள். ஆண்டோடைய விருப்பம், நான் இந்த ஜனங்களை ஆள வேண்டும். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி, அவருடைய விருப்பம் இவங்களுக்குன்னு ஒரு ராஜா வேண்டாம், நானே நேரடியாக இவளை ஆட்சி செய்ய வேண்டியதான் அவருடைய விருப்பம். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தில் முதலிருந்து வாசி பார்க்கும் பொழுது சுற்றிலும் உள்ள எல்லா தேசத்தையும் பார்க்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு ராஜா இருக்கிறாங்க, ஒரு அமைச்சரவை இருக்கிறது, ஜனங்கள் இருக்கிறாங்க, ஒரு படை இருக்கிறது. அதே போல் எங்களுக்கும் வேணும். அடம் பிடிக்கிறாங்க. சாமுவேல் எவ்வளவோ சொல்லி பார்த்தான், கேட்க மாட்டேன்ட்டாங்க. அது ஆண்டவருக்கு ரொம்ப வேதனையானது. சாமுவேலுக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், இவங்க ஒன்றும் இல்லைப்பா, என்னதான் அப்படி வெறுத்து தள்ளுறாங்க. சரி பரவாயில்ல, இது என்னுடைய ஆபிரகாமின் சந்ததி, என் சிநேகிதனாகி ஆபிரகாம் சந்ததி, அவங்க கேட்டதை கொடுத்துட்டு போவோம். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இந்த 19 பார்த்தீங்கன்னா, சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டு இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். நாங்கள் பாவத்தின் மேல் பாவம் செய்தபடினால் எங்களுக்கு வர தண்டனை மரணம்தான். நாங்கள் சாகாதபடிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. இந்த ஜனங்கள் சாமியோட வேண்டிக் கொள்கிறாங்க. அவன் சொல்கிறான், இனி இப்படி செய்யாதீங்கப்பா, ஆண்டோடைய மனசை துக்கப்படுத்தாதீங்க, வேதனைப்படுத்தாதீங்க. உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன். அவை உங்களுக்கு ஜெபம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து அவ்வாறு சொல்லுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஜனங்களுடைய அழிவுக்காக திறப்பில் நிற்கிற ஒருவரை ஆண்டவர் தேடுகிறார். எல்லாரும் அழிந்து போகாதபடிக்கு ஒருத்தர் கிரயம் செலுத்தும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். த கிறிஸ்டியன் லீடர்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு புத்தகத்தில் எழுதின டான் ராட்ஸ்லாஃப் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனுஷன், அதில் அவர் ஒரு சம்பவத்தை ஒன்று எழுதுகின்றார். 2ஆம் உலகப் போரிலே ஸ்காட்லாந்து வீரர்கள் ஜப்பானிய படைகளால் பிடிக்கப்பட்டார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டு அந்த ஜப்பான் தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அதில் குழுவாக 50 பேராக அவர்கள் பிரித்து அவர் கொடூரமாக வேலை வாங்கினார்கள். சரியான ஆகாரம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அதிகமான வேலை வாங்குவார். அப்போ என்ன செய்தாங்கன்னா, ஒரு 50 பேர் கொண்ட ஒரு ஸ்காட்லாந்து வீரர்களை பிடித்து இந்த ஜப்பானிய சிப்பாய்கள் ஒரு வேலை கொடுத்தாங்க. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்மாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் ஒரு பெரிய ரயில் பாதை அமைக்கின்ற ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. ஆளுக்கு ஒரு மம்பட்டியை கையில் கொடுத்து அதை பகுதியெல்லாம் சீர்படுத்தும்படியே கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாள் முடிந்த உடனே எல்லாத்தையும் ரோல் கால் உண்டு, அவங்க எல்லாரும் அட்டண்டன்ஸ் கொடுக்கணும், அவங்க கொடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் பத்திரமா ஒப்பு கொடுக்கணும். அப்போது சாயங்காலம் முடிந்த பிறகு எல்லாம் ஒரு அந்த மம்பட்டிகள் ஒவ்வொருக்கும் கொடுத்தாங்க. மண்வெட்டிகளை அவங்க எல்லாம் ஒரு இடத்துல வச்சாங்க. அதை எண்ணி பார்க்கும்பொழுது 49 இருந்துச்சு. உடனே அந்த ஜப்பான் சிப்பாய் உடைய அந்த தலைவனுக்கு பயங்கரமான கோபம் வந்து விட்டது. எல்லாத்தையும் வரிசை நிறுத்தினான். யார் அந்த ஒரு மண்வெட்டியை களவு செய்தது, ஒழுங்க வந்து சொல்லிடு, இல்லாவிட்டால் எல்லாரையும் நான் சுட்டு கொன்றுவேன் அப்படி சொன்னான். இந்த 50 பேரும்
உயிரை கையில் பிடித்து கொண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மனிதர்களாக இந்த ஜப்பான் சிப்பாய்கள் இருந்தார்கள். உடனே சொல்லி, நான் 10 நிமிடங்களுக்குள் சொல்லாவிட்டால் கொன்று விடுவேன் என்று சொல்லி இந்த ஜப்பான் சிப்பாயுடைய தலைவன் சொல்லி கொடுத்தார். அதில் ஒரு மனிதன், ஏர்னஸ்ட் கார்டன் சொல்லப்பட்ட ஒரு மனிதன், கடைசியில் என்று கூட முன்னாங்க வேகமாய் ஓடி வந்தான். சொன்னான், ஐயா, நான் தான் அந்த மண்வெட்டியை களவு செய்து விட்டேன், தயவுசெய்து மன்னித்து விடுங்கள், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவனுக்கு பயங்கரமான கோபம் வந்து விட்டது. அந்த மனிதனை பிடித்து அடி அடி என்று அடித்து சித்திரவதை பண்ணி கொன்று விட்டான். தலையெல்லாம் உடைந்து சரீரமெல்லாம் பீக்கப்பட்டு அந்த இடத்திலே அவன் மரித்து போனான். அவனை தூரத்துக்கு போட்டாங்க. பார்த்துக்கிறது 49 பேரும் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. நல்ல வேளை இந்த ஏர்னஸ்ட் தன்னுடைய தப்பை ஒத்துக்கொண்டான், ஆகவே நாம் பிழைத்து கொண்டோம் என்று சொல்லி நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். மீண்டும் அவர்கள் தன்னுடைய அந்த டென்ட்டுக்கு போனாங்க. அந்த மண்வெட்டிகள் எல்லாம் திருப்பி வருஷப்படுத்துனாங்க. எண்ணி பார்த்தாங்க, 50 இருந்துச்சு. அவனுக்கு பெரிய ஷாக். ஐயோ, 49 இருந்துச்சு. அப்போ எண்ணும்பொழுது எப்படி 50 வந்துச்சு? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எண்ணும் பொழுது தவறுதலாக 50க்கு பேர் 49 என்று எண்ணிவிட்டார்கள். ஆகவே தான் இந்த ஜப்பான் இந்த இராணுவத்தினுடைய தலைவன் எவ்வளவு ஆக்ரோஷம் அடைந்தார். இந்த ஏர்னஸ்ட் கார்டன் சொல்லப்பட்ட இந்த தேவ மனுஷன், அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு விசுவாசி. அவன் நினைச்சான், எப்படி எல்லாரையும் கொண்டு போட போகிறார்கள், 50 பேரும் சாக வேண்டியதுதான். ஆனால் அதுக்கு பதிலாக நான் இந்த தப்பை ஏற்றுக்கொண்டு சொன்னால் இந்த 49 பேர் பிழைத்து விடுவார்களே, அவர்களாவது உயிர் வாழ்ந்து விடுவார்கள் சொல்லித்தான் இவன் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, முன்னால் ஓடி வந்து அந்த தவறை தானே ஏற்றுக்கொண்டான். அன்பானவர்களே, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக நாம் செய்த தவறுகளை, நாம் செய்த அக்கிரமங்களை, நாம் செய்த பாவங்களை, மீறுதல்களை அவர் தம்முடைய சரீரத்தின் மேல் ஏற்றுக்கொண்டு நாம் பெறுகிற தண்டனைக்கு பதிலாக கல்வாரி சிலுவையிலே அவர் எல்லா தண்டனையும் ஏற்றுக்கொண்டார். ஆகவே தான் காய்பா சொல்லும் பொழுது, நீங்கள் யோவான் இருந்த சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 50ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவன் சொல்கிறான், ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள். ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒருத்தன் செத்தா நல்லா இருக்கும், ஆகவே இயேசுவை கொலை செய்து விடுவோம். இந்த காய்பா இந்த ஆசாரியன் சொல்லுகிறான், கல்வாரி சிலுவையில் இயேசு நம்ம எல்லாருக்காகவும் இரத்தத்தை சிந்தினார். ரோமருக்கு நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. 8ஆம் வசனத்தில், நாம் பாவிகளாயிருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். உங்களுக்காக எனக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். நமக்காக அந்த திறப்பிலே தேவ கோபம் நம்மேல் வருகின்ற அந்த தேவ கோபத்திலிருந்து நம்மை தடுத்து நிறுத்துது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவரை இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த கோபத்தை தடுத்து நிறுத்தி தம்மையே பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு ஜனங்கள் மீது வருகின்ற இந்த தண்டனைகளிலிருந்து அவர் காப்பாற்றப்படும்படியாக, இந்த திறப்பில் இருக்கும்படியாக தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். தேவ சமூகத்தில் நாம் திறப்பில் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். நம்மை அர்ப்பணித்திருக்கின்றோமா? இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம எல்லாரும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜனங்களுக்காக திறப்பில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இரண்டாவதாக ஒரு ஆசாரியன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்?
எதற்கு தன்னை அர்ப்பணித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டுமா. ஆகவே அவன் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். ஜனங்கள் அவனுடைய வாயை கூர்ந்து பார்க்கிறார்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் அவனுடைய வாயிலிருந்து வர வேண்டும். இன்றைக்கு ஆசாரியர்கள் வேதத்தை மறந்து போனார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. நமக்கு ஏதாவது தலைவலி காய்ச்சல் வந்தால் வேத புஸ்தகத்தை நாம் தலைமாட்டில் வைத்து தலையணுக்கு பதிலாக படுத்துக் கொள்ளுகிறோம், பக்கத்தில் வைத்து விடுகிறோம். அதுவல்ல, இருதயத்திற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு வேதத்திற்கு எத்தனை பேர் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஒரு வீட்டில் இன்னைக்கு ஏராளமான வேத புத்தகங்கள் இருக்கிறது. ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக நானெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதில் வீடுகளில் ஏதாவது ஒரு வேத புஸ்தகம் தான் இருக்கும். யார் சர்ச்சுக்கு முதல்ல போகிறாங்க அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான் இருந்துச்சு. 1980க்கு முன்பாக அப்படி தான் இருந்துச்சு. பார்த்துக்கிறேங்க, எனக்கு என் வீட்டில் மாத்திரமல்ல, எங்களுடைய கிராமத்து அநேக வீடுகள் அப்படி தான். ஒரு பைபிள் இருக்கும், ஒரு புதிய ஏற்பாடு இருக்கும், ஒரு கீர்த்தனை பாட்டு புஸ்தகம் இருக்கும், பார்த்து ஒரு ஜெப புஸ்தகம் இருக்கும். ஒன்று தான் இருக்கும். யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்க பைபிள், 2வது பாட்டு புஸ்தகம், 3வது ஜெப புஸ்தகம், இப்படி தான் கொண்டு போவாங்க. ஆனால் இப்பொழுது அப்படி கிடையாது. ஒவ்வொருவருக்கும் 4-5 பைபிள் இருக்கிறது. நான் இதற்கு முன்பாக ஒரு திருச்சபையில் பணியாற்றி கொண்டிருந்தேன், தூத்துக்குடியில். அங்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த வேதாம போட்டி நடைபெறும். அதில் பங்கு பெறுகிற எல்லாருக்கும் அந்த திருச்சபை சார்ந்த ஒரு அருமையான ஒரு சகோதரர், அவர் நல்ல ஒரு தொழில் செய்கிற ஒரு அருமையான ஒரு தகப்பனார். அவர் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், ஐயா, ஜனங்களுக்கு வேத புஸ்தகம் இல்லையா, எனக்கு அதை பற்றி கற்று உணர்த்தினார். ஆகவே எல்லாருக்கும் அவங்க எப்படி எக்ஸாம் எழுதுனாலும் சரி, எப்படி ஆகிலும் பைபிளை கொடுத்துருவேன். எக்ஸாம் எழுதுன எல்லாருக்கும் பைபிள். அந்த திருச்சபையில் பைபிள் இல்லாத குடும்பமே இருக்காது, நபர்களே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு எல்லாருடைய வீட்டிலேயும் ஏராளமான வேத புத்தகங்கள் இருக்கிறது. அது உண்மைதாங்க. ஆனால் உள்ளத்தில் இருக்கிறதா? வேதத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். ஓசியாவின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 4ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆண்டவர் நம்மை ஆசாரியத்து ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார், மேன்மையான கனமான உன்னதமான ஊழியத்திற்கு. ஆனால் இந்த வேத வசனத்தை மறந்துட்டாக்கி இந்த ஆசாரியத்து ஊழியத்தை விட்டே நம்ம எடுத்து விடுவாராம். அது மாத்திரம் கிடையாதுங்க, நம்ம பிள்ளைகளையும் ஆண்டு மறந்து விடுவாராம். அது எவ்வளோ பெரிய ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்க. இப்போ இந்த வேதத்திற்கு ஆண்டவர் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறார். நம்ம கையில் கொடுத்த வேத புஸ்தகம் எவ்வளவு மேன்மையானது. இன்றைக்கு நாம் எத்தனை பேர் இந்த வேதத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம்? எத்தனை பேர் இந்த வேதத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறோம்? இதற்காக எத்தனை பேர் நம்ம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? யோசித்து பாருங்கள். டெய்லி ஒரு அதிகாரம் வாசிக்கிறதே நமக்கு ஒரு பெரிய இமாலய சாதனையாக இருக்குது இல்லையா? வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது லேவியராம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 10-11 ஆகிய வசனங்கள் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாக இருக்கும் என்றார். பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்தம் இல்லாதது, தீட்டுள்ளது, தீட்டில்லாதது, இதற்கு வித்தியாசத்தை காண்பிப்பதற்கு இது வேத புஸ்தகம் தான் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. எது பாவம், எது பரிசுத்தம், எது நல்லது, எது கெட்டது, நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், இதை தெரிந்து கொள்ளக்கூடாது, இது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேறு இந்த உலகத்தில் எந்த புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, எதுவும் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இது வேதத்தை நான் முக்கியத்துவப்படுத்தி வைத்திருக்கிறேன்.
நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் எஸ்ராவை பற்றி வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். வேத பாரகனாகிய எஸ்ரா தன் இருதயத்தை எப்போதும் பக்குவப்படுத்தியிருந்தானாம். இந்த நியாயப்பிரமாணங்களை, நீதி நியாயங்களை, கட்டளைகளை ஜனங்களுக்கு உபதேசிக்கும்படியாக வேதத்தை நன்றாய் கற்றறிந்தவனாயிருந்தான். ஆகவே தான் நீங்கள் நெகேமியா புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கணும். கடந்த வாரத்தில் இதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் இது நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ளதை வாசித்து அர்த்தம் சொல்லி கொண்டிருந்தாங்க. காலம் அதிகாலையிலிருந்து 6 மணியிலிருந்து 12 மணி வரை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 6 hours இந்த வேதத்தை பற்றி போதித்து கொண்டே இருந்தான். ஜனங்கள் கேட்டார்கள், உணர்வடைந்தார்கள், அழுதார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த வேதத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவரை குறித்து எபிரேயர்கள் நிருபத்தில் நீங்கள் 5ஆம் அதிகாரத்தை வாசிப்பார் தொடர்ந்து பார்க்கும் பொழுது மெல்கிசேதேக்கு ஒப்பான பிரதான ஆசாரியன் என்று இங்கே ஆண்டவரை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்தாராம்? நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 46ஆம் வசனத்தில் இயேசு தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திறனை குறித்து பிரமித்தார்கள். இயேசு சின்ன வயசிலே வேதத்தை நன்றாய் கற்றறிந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இங்கே வேதவாரகரோடு கூட இந்த வேத வசனங்களை குறித்து அவர் வியாக்கியானம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கின்றார். இங்கே வேதத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. அவ்வளவு பிரமாதமாக நேர்த்தியாக ஆண்டவர் வேத வசனங்களை குறித்தெரிச்சுதான் நான் பிரசங்கம் பண்ணினார். நீங்கள் யோவானின் சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சமாரிய ஸ்திரியை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட பேசினார். சமாரிய ஸ்திரீ நினைத்தார் இவர் மெய்யாகவே ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தன் ஊரில் உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டான். அவங்க எல்லாரும் வர்றாங்க. 2 நாள் அந்த சமாரியுடைய ஊரில் தங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கேட்டு அவர்களோடு கூட உபதேசம் பண்ணுகிறார். 4ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தில் 41 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவருடைய உபதேசத்தை நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாய் உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்தாயா கிறிஸ்து உலக இரட்சகர் என்று நாங்கள் நம்புகிறோம் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர் பேசின வார்த்தைகள் அத்தனை ஆச்சரியமானவைகள். நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் 7ஆம் அதிகாரத்தில் இவரை குறித்து இந்த பிரதான ஆசாரியனுடைய சேவர்கள் சொல்லுகிற ஒரு சாட்சி. இவரை பிடித்து கொண்டு வரும்படியாக பிரதான ஆசாரியர்களும் பரிசேயரும் என்ன செய்தாங்கன்னா இங்கு சேவகர்களை அனுப்புகிறார்கள். சேவகர்கள் இங்கு ஆண்டவர் பிடிக்கும்படி வந்திருக்கிறாங்க. வந்தாங்க. இவர் பேசின உபதேசத்தை கேட்டு திருப்பி போய் சொல்கிறாங்க. 46ஆம் வசனம் யோவான் 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் சேவகர் பிரதித்திரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். இயேசு பேசின வார்த்தையை கேட்டு அவங்களே என்ன ஸ்டன் ஆகி போய் அப்படி நின்று விட்டார்கள். ஆசாரிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் சொல்லி, எப்போ நான் உங்களுக்கு பிடிச்சிட்டு வர சொன்னால் அவர் உபதேசத்தை கேட்டு நீங்களே இப்படி ஷாக்காகி போய் இருக்கிறீங்களப்பா. வேத வசனத்தை அந்த அளவிற்கு அவர் கற்றறிந்தார். அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். கிருபையுள்ள வார்த்தைகள் வந்துச்சான். இந்த வார்த்தைகள் ஒரு மனிதன் அப்படியே மாற்றி விடுகிறது. பரிசுத்தம் எது அசுத்தது என்று சொல்லி பிரித்து விடுகிறது. அவ்வளோ ஒரு வல்லமை பொருந்திய ஒரு வார்த்தைகள். 2026ஆம் ஆண்டில்
அமெரிக்க பைபிள் சொசைட்டிலேருந்து ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்களாம். அதில் அமெரிக்கர்கள் 17% மக்கள் என்ன செய்தாங்கன்னா, இது வேதத்தை ரொம்ப தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். 60-70% மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது அமெரிக்கா இன்றைக்கு வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு நாடு. பல அது டெக்னாலஜிஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டு, நாகரிகங்கள்லாம் எப்படின்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தாறுமாறான நாகரிகங்கள் அந்த நாட்டில் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அப்படி இருந்த பொழுதும் கூட 60-70% ஆஃப் அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வேத புஸ்தகம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறது என்பதாக சொன்னாங்க. ஒரு பக்கம் இந்த சாத்தானுக்கு அடுத்த காரியத்தில் அந்த ஜனங்கள் தங்களை அர்ப்பணித்து கிளார போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி இதை எழுப்பி கொடுக்கும். அவங்க கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது, 60-70% அவங்க இருக்கிறாங்களாம். இது அமெரிக்கன் பைபிள் சொசைட்டிலேருந்து வந்த ஒரு சர்வே ரிப்போர்ட் பார்த்துக்கிட்டு. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது இந்த வேதம். அந்த வேதத்தை பற்றி கற்றுக் கொடுப்பது யாருடைய கடமை தெரியுமா? ஆசாரியர்கள். நாங்கள் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கின்ற உங்களுடைய கடமை அதுதான். உங்களையும் கர்த்தர் ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார்கள். இதை உணர்ந்து நம்ம செயல்பட்டு இருக்கின்றோமா? யோசித்து பாருங்கள். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6-8 ஆகிய வசனங்களிலே இங்கு வேதத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஆசாரியர்களை குறி சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக. 8ஆம் வசனம். அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறபடியால் நீ அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்தனாய் இருப்பானாக. ஆசாரியர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய வேதத்தை கையில் வைத்திருக்கிற நாம, ஆண்டவருடைய வேதத்தை படிக்கிற நாம, கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 ஆகிய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறபடினால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நீங்களும் பரிசுத்தராயிருங்க. நம்ம இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கு ஒப்பாக பிரதான ஆசாரியராக இருந்தார் வசனம் சொல்லுகிறது. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? நீங்கள் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். தன்னுடைய வாழ்க்கையை அவ்வளவு டிரான்ஸ்பரண்டாக அவர் வைத்திருந்தார். அவர் சொல்ற தன்னை சுற்றிலும் உள்ள யூதர்களை பார்த்து சொல்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். நாம் அப்படி சொல்ல முடியுமா? என்கிட்ட சொல்லியா, நான் என்ன தப்பு பண்ணேன், என்கிட்ட என்ன அசுத்தம் இருக்கிறது, நான் எதுவும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேனா? தைரியமாய் சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கிறதா? யோசித்து பார்க்கணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை பற்றி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எபிரேயர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கு எபிரேயர்கள் ஆக்கியோனிவாராக சொல்லுகின்றான், பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர். அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிக்கின்ற நாம், ஆசாரியர் என்று அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அவரை போல பரிசுத்தமாக இருக்கின்றோமா? ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மளுக்கு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும், நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, உம்மை போல திறப்பிலிருந்து செபிக்க எனக்கு கிருபை தாரும்.
ஜனங்களுக்காய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க, ஒரு மோசையை போல் விழுந்து கிடக்க எனக்கு கிருபை தார். ஆண்டவரே, ஆசான் உதடுகளிலே வேதத்தை எதிர்பார்க்கிறார்கள், அறிவை காக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய உள்ளத்தில், என்னுடைய வாயில் உங்களுடைய வேத வசனத்தை தாரும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, உங்களை போல பரிசுத்தம்மை வாழ எனக்கு உதவிச்சுன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டு நிச்சயமாகவே நம்மை ஒரு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நம்ம எழுப்பிருந்து அந்த மேன்மையான ஒரு கணத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு மாத்திரமல்ல, நம்ம சுற்றிலுள்ள மக்களுக்கு, சுற்றிலுள்ள மக்களுக்கு தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபையில கர்த்தர் தாமே நம்ம ஒரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 531, கிறிஸ்தவ கீர்த்தனை 229 பாடுவோம். கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே. கீதம் 531, கிறிஸ்தவ கீர்த்தனை 229 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இது நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய வேத வசனங்களை கேட்கும்படியாக தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு ஆசாரியன் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கூட இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. நீர் கற்றுக் கொடுத்த உடைய வார்த்தையின்படியே நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த ஆறில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற போது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ராஜாக்களாக, ஆசாரியர்களாக ஒரு பிள்ளைகளை தெரிந்தெடுத்திருக்கிறீங்கப்பா. அதை உணர்ந்து கொண்டவர்களாக செயல்படுவதற்கு எங்களுக்கு ஆண்டவரை திறப்பில் இருக்கும்படியான கிருபைகளை கொடுப்பீராக. ஜனங்களுக்காய் தேவ சமூகத்தில் ஓசை விழுந்து கிடந்தது போல விழுந்து கிடக்கும்படியான ஆண்டவரே மனதுருக்கம் உள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. வேத பாரகனாகி எஸ்ராவை போல, இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை போல ஆண்டவரே எங்களுக்கு உள்ளமெல்லாம் உங்களுடைய வசனத்தில் நிரப்பப்பட்டிருக்க கிருபை தரும்படியை ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை போல எங்களுடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அமைவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியை ஜெபிக்கிறோம். இந்த ஆறில் பங்கு பெற்று இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பீராக. பல நாடுகளில், பல தேசங்கள் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. அவர்கள் எந்த இடத்துல, எந்த தேசத்தில், எந்த கிராமங்களில் தங்கியிருந்தாலும் கூட சுவாமி, அவர்களை ஒரு உத்தமமான ஒரு ஆசாரியர்களாக அந்த இடத்துல எழுப்பி பிரகாசிக்கும்படியாக, அவர்கள் மூலமாக அந்த சுற்றுலா எல்லா மக்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னுடைய குடும்பங்களை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக.
இந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே கர்த்தருக்கு முன்பாக நீதியுள்ள ஒரு பிள்ளைகளாக நடப்பதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சின்னஞ்சிறு குழந்தைகள் ஆசீர்வதியும், படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உயர் கல்விக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அதற்காக தேர்வெழுத போகிற பிள்ளைகளுக்கு, ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷித்த ஞானத்தையும் கிருபைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மருத்துவ மேல் படிப்புக்கை காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் ஞானத்தையும் கொடுத்துக்கிற பிள்ளைகளை உயர்த்தும்படியாக அதன் மூலம் உங்களுடைய நாமம் மகிமைப்பட அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக எங்களுடைய பிள்ளைகள் பயன்பட கிருபை தாரும். வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. என்னுடைய பிள்ளைகள் அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படி விரும்புகிற அறிந்திருக்கிறீங்கப்பா. அவர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை கொடுப்பீராக. அயல் நாடுகளில் பணி செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுக்கு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் கர்த்தர் மாற்றி போடுவீராங்க. அவங்க என்னென்ன காரியத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் மன்றாடுகிறார்களோ, ஒருவேளை உயர்வுக்காக மன்றாடலாம். தொடர்ந்து அந்த தேசத்தில் நல்ல பணி செய்யும்படியாக அவர்கள் வாஞ்சியோடு கூட உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஐயா, அந்த பிள்ளைகளுடைய வாஞ்சிகள் விருப்பங்கள் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஐயா. என் மகனுக்கு என் மகளுக்கு திருமண வயது அதிகமாகிக் கொண்டே செல்லுகிறத, இன்னும் முடிவு வரலையே, இன்னும் ஒரு நன்மை கூட வரலையே என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளை ஜெபிக்கிறையா. இந்த தடைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுங்க சுவாமி, மாற்றி போடுங்க. இந்த பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் உடைத்து ஒரு நன்மையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். மங்களகரமான காரியங்கள் இந்த குடும்பத்தில் கர்த்தர் கட்டளையிடுவீராக. தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறோம். திருமணமாகியும் குழந்தை இல்லை என்று சொல்லி கலங்குகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளுடைய இயக்கங்களை கர்த்தர் மாற்றுவீராக சுவாமி. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த பிள்ளைகள் வாழ்க்கை அற்புதங்கள் செய்யுங்க சுவாமி. கற்பத்தின் கனியை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க. அவ்வாறு இந்த குடும்பங்களில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்மைகளுக்காக, அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். பேறுகால நம்ம கருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறையா. கற்பதற்கடி போடுற பொழுது சுகப்பிரசவத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்ய தயவுக்காய் ஸ்தோத்திரம். வயோதிப நிலைமை கருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறையா. ஆண்டவர் ஆதரவற்றிருக்கின்ற பிள்ளைகளுக்காக, விடுதிகளில் தங்கியிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. ஒவ்வொருவருக்கும் நீரே தாயும் தகப்பனுமாய் இருந்து அவர்களை தாங்குவீராக, அவர்களை ஆதரிப்பீராக. அவருடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய கரங்களை பிடித்து நடத்துங்கப்பா. முதிர் வயது வரைக்கும் நான் கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீங்களே சுவாமி. கைவிடாது பிடிக்குது பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. நல்ல சுகத்தை, பலத்தை, தீர்க்க ஆயுசை நீங்கள் கொடுத்து நீங்கள் பிள்ளைகள், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாங்க சமாதானத்தை காண்பேன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வியாதினால் பலவீனப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன வியாதிகளாக அந்த பிள்ளைகள் வேதனைப்படுகிறார்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு பரிபூரணமான சுகத்தை கட்டளையிடுவீராக. உச்சந்தலை வந்து உள்ளங்கால் வரை கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீன கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பலம் இந்த பிள்ளைகள் நிரப்பணும். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, என்னென்ன வேலைகள் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிறார்கள் எல்லா வேலைகளும் உங்களுடைய ஆசீர்வாதம். தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அரசாங்கத்தில் பணி செய்கிற பிள்ளைகளுக்காக, தனியார் துறையில் பணி செய்கிற பிள்ளைகளுக்காக, ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்காக, கூலி வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக, எந்தெந்த வகையில் எங்களுடைய பிள்ளைகள் பொருள் ஈட்டுகிறார்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்க ஜெபிக்கிறையா. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், எகிப்திலிருந்த இந்த வியாதி அணுகான்னு சொன்னவரை இந்த பிள்ளைகளுடைய பிரயாசங்கள் அப்பத்தையும் தண்ணீரும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தரும்படி ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகள், பொருளாதார தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன காரியத்திற்காக, நியாயத்திற்காக இந்த பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த நியாயங்களெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. சிலர் சொல்கிறாங்கப்பா, எனக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது, என்னுடைய அப்பா ஸ்தோத்திரமையை என்னுடைய இடத்துல, என்னுடைய வீட்டில் அந்நியர்கள் ஆக்கிரமித்து இருக்கிறாங்க, நியாயமாக எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள்லாம் தடுத்து கொண்டிருக்கிறாங்க, போய் கேட்ட எனக்கு விரோதமாக பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க சொல்லி கண்ணீரோடு புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் வழக்காடும்படியாக இந்த பிள்ளைகளுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய எல்லா காரியங்களும் கிடைப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் செய்கிற தயவுக்காக உமக்கு கோடாக கூடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா.
இந்த ஊழியங்களை பல வகையில் தாங்குகிற பிள்ளைகளுக்காக, ஆதரிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மணிமுத்தர் ஆலயத்திற்கென்று மனம் வந்து காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியும் ஜெபிக்கிறோம். இந்த சின்ன கிராமத்தில் நடைபெறுகிற இந்த ஆலய கட்டுமான பணிக்கென்று கொடுக்கிற ஒவ்வொருவரையும் திரளாக ஆசீர்வதித்து அவர்களுடைய குடும்பத்தை பெருக பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. அதே போல் இந்த ஆராதனை வேளையை தாங்க ஆண்டவர் மனம் வந்து ஆதரிக்கின்ற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, தர்மபுரியை சார்ந்த அருமையான தகப்பனார் சுகுணா பாண்டியன் ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்புக்குரிய துணைவியார் அருமையான அம்மா மேரி கமலபாய் பாண்டியன் அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிற ஐயா. நேசிக்க அருமையான பிள்ளைகள் ஐயா, இந்த வயோதிப காலத்தினுடைய கிருபை அதிகமாய் தாங்குகிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்க ஆயுசு நீங்கள் கொடுத்து ஆண்டவரே அவள் வழிநடத்தும்படியை ஜெபிக்கிறையா. அவருடைய பலவீனத்தில் பலன் தாரும். தேவ கரம் அவர்களோடு கூட எப்பொழுதும் கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாங்க சமாதானத்தை காண்பா என்று சொன்னீரே. அது மேன்மையான ஆசீர்வாதங்களை அவருடைய சந்ததிகளுக்கு சந்ததிகளுக்கு கொடுப்பீராக. நீங்கள் கொடுத்த அருமையான 2 பிள்ளைகளுக்காக, மருமக்கமார்களுக்காய், பேரப்பிள்ளைகளுக்காய், கொள்ளு பேரப்பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் பந்தி சுற்றிலும் ஒலிமர கன்றுகளைப் போல் இருப்பார் சொல்ல வார்த்தையின்படி அவ்வாறு இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, பெருக பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நன்மை கூட குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது தெய்வீக பிரசன்னம் கிருபை உமது பிள்ளை அனைவரோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதி எங்கள் விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரன் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவையுடைய எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தின் சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டி மறுபலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். மகிமையினால் நிறைந்தனவே நித்திய மகிமை.
ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவர் மனது உருக்கமாக அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்திருந்தீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப மறுமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்கள் கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாம்படி உங்களுக்காக அனைவருக்கு சித்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, முதுகுமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து முதடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் வருகை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்கள் நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவ இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒரு பரிசுத்தாவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவராகி கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளர்வு கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கன மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற கர்த்தருடைய திருப்பந்தியில் பங்கு பெறுவதற்கு நம்மில் எவ்வளவேனும் தகுதி இல்லை என்று உணர்ந்தவர்களாக நம்மை தகுதிப்படுத்துகிறவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவருடைய சமூகத்திலே பணிவாய் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை தகுதிப்படுத்தும்படி பரிசுத்தப்படுத்தும்படியாக தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல.
ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கச்செய்ய லட்சணம் மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியான இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்றவுதமாய் உடைய சரீரத்தை புசித்து உடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களை கிருபை செய்துள்ளோம். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாய் சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்குகிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றுமுள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை சோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாவுமாகிய எங்களை தூய உயிருள்ள வழியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திரு உளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் உமது என்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் வீற்றிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இரு திசையை காக்கடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 599 பாமாலை முடிவு கவிகள் 2 பாடுவோம். கர்த்தரே தற்காரும் ஆசீர்வாதம் தாரும். கீதம் 599 பாமாலை முடிவு கவிகள் 2 பாடுவோம். ஆசீர்வாதம் தாரும் எங்கள்
பரிசுத்த பிதாவே, இது நல்ல ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய திருப்பந்தியிலே பங்கு பெறும்படியான பாக்கியத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை உட்கொண்டிருக்கிற நாங்கள் ஜீவகாலமெல்லாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து பலனடைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்கேன் ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடும் முது பிள்ளைகள் வந்திருந்தார்களோ எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து முடி கிருபையும் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஆண்டு வழி நடத்துவதாக. மகிமை உமக்கு செலுத்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.